ஓகே, நம்ம இஞ்சிமரப்பா படம் வந்து அந்த கதையை பத்தி நான் டைரக்டர் கிட்ட கேட்டு சிவரஞ்சனி ஆடியோஸ் எம்டி மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைத்து வாங்கியிருக்காரு. பைனட் மூவிஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்ஸ். 5 o'clock இருந்து இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களை வாழ்த்தணுன்றதுக்காக இப்போ வரைக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமா wish you all the best. Mr. Krishna, wish you all the best. அடுத்ததா திரு நெல்லை சாருடைய முதல் படம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அதையும் நீங்க எங்களுக்கு செலுத்துற மரியாதை எங்களுக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வருகை தந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பொண்ணுக்கு எல்லாருமா ஒரு தடவை கைதட்டுங்க. ஆனா அவங்களுக்கு கடைசியில் இருக்கிற ஒரு தாத்தாவை தான் பிடிச்சிருக்கு. அந்த தாத்தா யாருன்னு தான் எனக்கு தெரியல. கோபமா இருக்கு. பாப்பாவை சொன்னாரா தாத்தாவை சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. தாத்தான்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்டா? தாத்தா தான். பாத்தீங்களா? கரெக்டா சொல்லியாச்சு. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய நண்பர். முதல்ல வேடப்பன் ஒரு படம் பண்ணாங்க. இது 2வது படம். இஞ்சி முறப்பான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அதுல கொஞ்சம் கோங்குரா வாடை வருது இல்ல. ஆனா கோங்குரா வாடை வந்தாலே அது நல்லது. அது டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் கோங்குராவால நிறைய பயன்பெற்றிருக்கேன். ஆந்திரால நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். 69 படம் பண்ணியிருக்கேன். ராமாநாயுடு சருக்கு மட்டும் 41 படம் பண்ணியிருக்கேன். ஆரம்பிச்சது NT ராமராவ் சாரோட சிட்டி செல்லல். அதனால அங்க ரொம்ப காரமா நான் தடுக்கி விழுகிற நேரத்துல எல்லாம் எனக்கு கை கொடுத்திருக்கிறது தெலுங்கு திரையுலகம். பல தடவை இங்க நான் ஒரு படம் ஏதாவது நஷ்டமாகி கஷ்டப்பட்டு அந்த பக்கம் போனா உடனே ராமாநாயுடு சார், ராபாபு பிக்சர் சேஸ்கோ அப்படின்னு ஏதாவது படம் பண்ணுவேன். நாகேஸ்வரராவ் சார், ராமராவ் சார், சிரஞ்சீவி சார், கிருஷ்ணா சார், சோபன் பாபு சார், எல்லாரையும் வச்சு வெங்கடேஷ் வரைக்கும் எல்லாரையும் வச்சு படம் பண்ணேன். கிட்டத்தட்ட 69 படங்கள். அதனால அவங்க இந்த மேடையில் இருக்கும்போது அப்படிப்பட்ட 2 கதாநாயகர்கள் வேற இங்க இருக்காங்க. படம் செம ஸ்பீடா இருந்தது. பாட்டுகள் பார்க்கும்போது செம ஸ்பீடா இருந்தது. உண்மையா ஸ்பீடா இருந்தது. அது உண்மைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எல்லாரும் அதுல டான்ஸ் ஆடின பொண்ணு வேற ரொம்ப பிரமாதமா ஆடினாங்க. நல்ல காரமா இருந்துச்சு. பாத்தீங்களா? எனக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கல கைதட்டுங்களேன். அதுதானே ரிலீஸ். இப்போ இசை வெளியீட்டு விழா தானே. அதனால நீங்க எல்லாம் கைதட்டி கலகலப்பா இருந்தா தானே அவங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அந்த மாதிரி ஆர்வமா இருந்தா தானே நல்லா இருக்கும். ஒரு நிகழ்வு கொஞ்ச நாள் முன்னாடி சன் டிவியில நடந்தது. என்னன்னா, இந்த திரையுலகத்துல பெரியவங்களுக்கு, அதாவது கொஞ்சம் சீனியர் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கறது இல்ல, அது கம்மியா போச்சு அப்படின்னு அதுல ஒருத்தர் வாதிடும் போது சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நானும் அதுல கலந்துகிட்டேன். இங்க வர்ற இந்த மீடியால இருக்கிறவங்க எல்லாம் மேடையில் இருக்கிற அழகத்தான் கவர்ச்சியத்தான் பாக்குறாங்களே தவிர
அங்க வந்திருக்கின்ற சீனியர் மெம்பர்ஸ்க்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது இல்லைன்னு பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் அப்பவே சொன்னேன், இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இதுல சீனியர் டெக்னீஷியன் யூனியர் டெக்னீஷியன் எல்லாம் கிடையாது. யாஷ் சோப்ரா வந்து அந்த சில்வர் ஜூபிலி படம், இந்த தில்வாலே துல்ஹனியா அந்த படம், அதுக்கு அடுத்த படம், அதெல்லாம் எடுக்கும் போது அவருக்கு 70 வயசுக்கு மேல. அப்பதான் சில்வர் ஜூபிலி படங்கள், இளம்ப ததும்புற படங்கள்லாம் எடுத்தாங்க. அங்க ராகவேந்தர் ராவ் சார் எடுக்கிற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இளமையோட இருக்கும். அதனால அந்த படங்களுக்கும் வயசுக்கும் மீடியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யார் சொன்னாலும் நானும் ஒத்துக்க போறதில்லை. அப்படி ஒரு குற்றச்சாட்டு அன்னைக்கு வந்தது, அது இல்லைன்னு மீடியாவுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த செய்தியை இங்க சொல்றேன். இந்த பாடல்கள் எல்லாம் உண்மையாவே நல்ல இளம ததும்புற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஃபாஸ்டா இருந்துச்சு. அது ராமநாயுடு சார் ஸ்டுடியோ కదా வைசாக்ல ராமநாயுடு சார் ஸ்டுடியோல தான் அது மேஜர் சாங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டுடியோ இருக்கிற லொகேஷனை பாத்தீங்களா? அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவீங்க. புதுசா ஹைதராபாத்ல வந்து ஜூபிலி ஹில்ஸ்ல சினிமா நகரம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னாடி ஏதோ ஒரு எண்ணத்துல வைசாக்ல ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சார் ராமநாயுடு சார். அந்த மலைப்பாங்கான ரோடெல்லாம் அந்த ஸ்டுடியோக்கு போற ரோடு. அந்த ஸ்டுடியோ அவ்வளவு அழகான ஒரு லொகேஷன்ல இருக்கு. இப்படி ஒரு சினிமா நகரம் தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிற காரணத்தினாலதான் மகாபலிபுரம் பக்கத்துல பையனூர்ல 100 ஏக்கர் வாங்கி அந்த திரைப்பட நகரத்தை உருவாக்கணும்னு நான் போராடினேன். அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடந்து ஒரு புளோரும் கட்டப்பட்டது. இப்ப திரையில பார்க்கும் போது நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த ஸ்டுடியோ. ஜூபிலி ஹில்ஸ போய் பாருங்க. நான் சினிமாவுக்கு போன காலத்துக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட நகரம் அது. நான் வந்து ஒரு ஏஜ்ல இந்த பக்கம் சிலிப்பி கிருஷ்ணன் எல்லாம் பண்ணும்போது அந்த இது ஜூபிலி ஹில்ஸே கிடையாது. இல்லைங்களா? ஜூபிலி ஹில்ஸ் கிடையாது, வெறும் பாறைகள், மலை, ரோடே கிடையாது. அப்படி இருந்த இடம் இன்னைக்கு அழகு நகரமாக, சினிமாவினுடைய இதுவாக ஒரு முக்கியமான இடமா, அத்தனை ஸ்டுடியோவும் அங்கதான் இருக்கு. அவ்வளவு பிரமாதமா இருக்கு, அழகா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நகரம் சினிமா தொடங்கின இந்த மெட்ராஸ் சிட்டியில இப்ப கோடம்பாக்கம் கிரௌடடா போச்சு, இடம் இல்ல. அதனாலதான் பையனூர்ல 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி அந்த இடத்தை ஆரம்பிச்சோம். அந்த நகரம் ஏன் தேவை, எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக இந்த படம் இதை பார்க்கும்போது எனக்கு அந்த எண்ணம் தான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது தோணுச்சுது. அப்படிப்பட்ட ஒரு நகரம் நம்ம திரைப்பட உலகத்துக்கு தேவையா தேவையில்லையா? என்ன சொல்றீங்க? தேவைதானே? இவ்வளவு அழகா ஜூபிலி ஹில்ஸ் இருக்கும் போது தமிழ் சினிமா, முன்னாடி வந்த தமிழ் சினிமா, அப்படிப்பட்ட ஒரு திரைப்பட நகரம் நமக்கு அவசியம் தேவை என்பதுதான் என்னுடைய வாதம். இந்த திரையில பார்க்கும் போது அந்த இடம் இவ்வளவு புதுசா இருக்கு. அந்த பாடல்களை பார்க்கும் போது அந்த கடல் வந்து முற்ற இடம், அந்த மேடை, அந்த மேடையோட சேர்ந்த அந்த நீச்சல் குளம், அதோட இருக்கிற மலைப்பிரதேசம், அதோடு சேர்ந்த அந்த வீதிகள் எவ்வளவு அழகா இருக்கு. அப்படிப்பட்ட திரைப்பட நகரம் நமக்கும் வேண்டும். இப்படிப்பட்ட பாடல் காட்சிகளை அங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து நமக்கு காட்டும் போது இங்க இருக்கிற டைரக்டர்களுக்கும் அந்த ஃபீலிங் வரணும், இங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த ஃபீலிங் வரணும். இங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் அந்த பையனூர்ல அதை செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தடங்கள் இருக்கு. ஆனா இப்ப நல்ல செய்தியை சொல்றேன். இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளா அதுக்கான விடியல் வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா தமிழ் திரையுலகுக்கும் அப்படி ஒரு நகரம் அமையும். இந்த படத்தை இஞ்சி மரப்பாவை பார்க்கும்போது என்னதான் கோங்கரா வாடகை அடிச்சாலும் அதுல திறமையான நடிகர்கள் இருப்பதை மறுக்க முடியாது. அந்த தம்பிங்க 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல விறுவிறுப்பா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கதாநாயகி நல்ல உயரம், நல்லா இருக்காங்க. பாத்தீங்களா? ரசிச்சிருக்கீங்க, வஞ்சனை தானே பண்றீங்க, நல்லா கைதட்ட வேண்டியதானே முன்னாடியே. சோ மனசுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இந்த டான்ஸ் ஆடினவங்க என்ன உயரமா இருக்காங்க. அது கேட்ட ஹீரோவை பிடிக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அவ்வளவு உயரமா, அவ்வளவு வெல் பில்டா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. பார்த்த படம், இதுவரைக்கும் பார்த்த பாடல் காட்சிகள் சிறப்பா இருக்கு. அந்த தம்பிங்க நல்லா நடிச்சிருக்காங்க, அந்த அம்மாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த இதுல இசை பண்ணிருக்கிற அவர் வந்து மணி சர்மா சார் வந்து தெலுங்குல பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய பாடல்கள் மிக பிரபலமாயிருக்கு, எத்தனையோ பாடல்கள் பெரிய ஹிட்டா இருக்கு. அப்படிப்பட்ட அவர் இங்க வராதது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும், ஏன் வரல? ஓ,
பெங்களூர்ல பிஸியா இருக்காங்களா. ஆனா அவருடைய இசையை, அவருடைய பாடல்களை, அவருடைய இசைத்தட்டை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி எடிட்டர் நந்தமூரி ஹரி, அவர் நல்ல எடிட்டர், நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ண சாகா நம்ம ஊர் தம்பின்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்படியா? ஓ, இவர் ஒரு விதத்துல என்னோட பேரன். எப்படி தெரியுமா? என்னோட உதவியாளர் எஸ் ஐ சந்திரசேகர். எஸ் ஐ சந்திரசேகர்கிட்ட வேலை செய்தேன்னு சொல்றாரு. அப்படின்னா எனக்கு பேரன் தானே. சோ தாத்தா வாழ்த்துறதுக்கு எல்லா விதமான உரிமை இருக்கு, எல்லா விதமான தகுதி இருக்கு. அவருடைய படம் நல்லா இருக்கு, அவருடைய படம் நல்லா ஓடணும். இங்க நிறைய கூட்டம் இருக்கீங்க, இதே மாதிரி தியேட்டர்ல கூட்டம் நிரம்பி வளையணும், படம் 100 நாள் ஓடணும். நீங்க எல்லாரும் பாராட்டணும். அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும். ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து தமிழ் தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்தி, உங்கள் சார்பாக இவர்கள் படம் வெற்றியடைய மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கொண்டு வணக்கம். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அட்வைசர் அண்ணன், பேர் சொல்றதுக்கே கொஞ்சம் இதா இருக்கு, அவர்களே. ஏன்னா அவர் அதான் முரளி சார்கிட்ட சொன்னேன், சார் தமிழ் தெலுங்குல 66 படங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவங்க. அருகில் இருக்கும் திரு சகோதரர் தயாரிப்பாளர் திரு விஜயமுரளி அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற எனது பாலிய நண்பர் திரு, அவருக்கு வித்தியாசமான ஒரு பேர் வைக்கணும், அவர் மௌனமே கிடையாது, பயங்கரமான ஆள். அவரு ஆளையே காண பாரு, இங்க இருந்தாரு. அவர் எப்போதும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. சினிமாவுக்கு பைனான்ஸ் பண்ணக்கூடிய அவர் எங்க சார் மௌனம் ரவி சாரு இதான் இருந்தாரு. அந்த மாதிரி மௌனம் ரவி சார் அவர்களே, அப்புறம் சிங்காரவேலன் அவர்களே, மற்றும் இந்த மிகச்சிறந்த படத்திற்கு எழுத்து இயக்கம் பண்ணியிருக்கின்ற திரு எஸ் சகா அவர்கள். அதாவது இப்ப இவங்க சொன்ன மாதிரி இந்த திரைப்பட உலகில் எப்படி அண்ணா கிட்டத்தட்ட 300 படத்துக்கு மேல அவர் செஞ்சுக்கிட்டு இப்ப கூட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிக்சருக்கு ஒரு வித்தியாசமான கான்செப்ட் எடுத்து அது செயல்பட்டு இருக்காரு. அது மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறதுக்காக பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் எஸ் ஐ சந்திரசேகர் சார். அவரு எப்படின்னா திரைப்படத்துறையினுடைய பேராசிரியர்னே சொல்லலாம். எல்லா நுணுக்கங்களையும் இன்னைக்கு கூட அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன பட்ஜெட்ல பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காரு. உழைப்பு அதை மூலதனமா போட்டு செயல்பட்டு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட நாங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதை நான் பெருமை அடைகிறேன். அதே மாதிரி இவரும் சகாவும் ஒர்க் பண்ணிருக்காருங்கும் போது ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். உண்மையாவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை வரணுங்கிற ஒரு ஆதங்க ஏமானதுலையும் இருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் அவர் மிகப்பெரிய உழைப்பாளி. 2வது படம் அவருக்கு. அவருடைய இணைந்து அவருடைய நண்பர் மலர்கொடி திரு முருகன் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இசையமைப்பாளர் சினிமாவில் இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கு முன்னே என்னுடைய பாலிய நண்பர். இங்கதான் அவர் வீடு, துரசாமி சர்வே பக்கம், இந்த பக்கம் தான். நாங்க பல கம்போஸ் அதெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப டிஃப்ரெண்டா வரக்கூடியவர். தமிழ்ல தான் அவர் பண்ணியிருக்கணும், ஏன் அங்க போய் இதாயிட்டான்னு தெரியல. ரொம்ப பெரிய கமர்ஷியல் படங்கள்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காரு. மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். இவ்வளவு சிறப்பான ஒரு படத்தை அழகா டைரக்டர் டிசைன் பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுலயும் பாடல்களாகட்டும், அந்த கட்டிங்ஸ், அதே மாதிரி சாங்ஸ் கோரியோகிராஃப் பண்ண விதங்கள், இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்போட இருக்கு. இதை கரெக்டான முறையில மக்களுடைய மனதில் சென்று அடைய வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பத்திரிகை துறையை சேர்ந்தவர்களுக்கு இருக்கு. நான் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்ன பண்ணேன், சமீப காலங்களாக வரக்கூடிய இளைஞர்கள், நான் முதல் படம் பண்ணும்போது என்னுடைய முதல் நண்பனா இருந்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கிடையாது, பத்திரிகையாளர். பத்திரிகைக்காரர்கள் இப்ப இருக்கிற இவங்க அதை என்ன பேப்பர்ல எழுதுறேன், டிவியில வர்றேன் அப்படிங்கிறத நினைச்சு அவங்க கிடையாது. நம்ம முகத்தை வெளியில ஃபர்ஸ்ட் கொண்டு போறவங்க அவங்கதான் முதல் நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். யாருமே இந்த படத்துல பாருங்க, இந்த ஒரு ப்ரோக்ராம் கூட மறந்துடுறாங்க. நீங்க அவங்க ஆபீஸ்க்கு வர வைக்கணும், அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அவங்க உட்கார வச்சு சார் இப்படி பூஸ்ட் பண்ணி நீங்க மனசுல நினைச்சிருக்க முத அவங்க தான் உங்களுக்கு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்திருக்கேன் சார். இப்போ
பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் வந்து ஸ்டில் இதெல்லாம் வந்து கொடுக்கறத யாருக்கிட்ட தான் கொடுத்துருப்பா அப்படின்ட்டு அப்படி பண்ணவே கூடாது. தயவு செய்து ப்ரொடியூசர் என்னுடைய அட்வைஸ் தப்பா நினைச்சுக்கூடாதுங்க. அதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து மக்களிடம் போய் விளம்பரப்படுத்தி அதை கொண்டு போய் சேர்க்கிறவங்க பத்திரிக்காரங்க. இப்ப யாருமே பெரிய கம்பெனி ஆகட்டும் சின்ன கம்பெனி ஆகட்டும் ஏதோ ஒரு தப்பான ஒரு இதை அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து நமக்கு இடைப்பட்டு இருக்கிறவங்க பிஆர்ஓ அசோசியேஷன்ஸ், பிஆர்ஓ மெம்பர்ஸ், இவங்க தான் சார் நம்ம படத்தை ஃபர்ஸ்ட் பூஸ்ட் பண்ணணும். நான் என்னதான் கத்துனாலும், ப்ரொடியூசர் என்னதான் கத்துனாலும், எடிட்டர் என்னதான் கட் பண்ணாலும், டான்ஸ் மாஸ்டர், கொரியோகிராஃபர், ஃபைட் மாஸ்டர் பண்ணாலும், டைரக்ட் உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து வேலை செஞ்சாலும் மக்களிடம் முதல் சென்று அடைய வேண்டிய விஷயம் எப்ப இந்த படம் பார்க்கலாமப்பான்னு சொல்ல வைக்கிறவன் வந்து பத்திரிக்காரங்கிறத மறந்துடக்கூடாது. தயவு செய்து ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன். அதனால வந்து இப்ப இருக்கிற யங் சேப்ஸ், ஏதாவது இவர் மாதிரி புதுசா வர்றவங்க வந்து இதெல்லாம் மனசுல வச்சு அத்தனை பேரையும் அரவணைச்சு மிகச்சிறந்த ஒரு திரைப்படமா இதை கொடுத்திருக்காரு நம்புறேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இஞ்சி இடுப்பழகி அப்படின்னு பாடல் வந்தது. இது இஞ்சி எதை பேஸ் பண்ணி அவர் வந்து இஞ்சி அப்படின்னா இஞ்சின்னு ஒரு பொண்ணை குறிச்சு நீ என்ன பார்த்து முளைப்பியா அப்படின்னு கொடுத்தாரா என்னன்னு தெரியல. ரொம்ப கேட்சிங்கா இருக்கு. ஒரு பேராகட்டும் எதாகட்டும் வந்து ரொம்ப கேட்சிங் ஆகட்டும். உதாரணமா நான் ஒரு படம் பண்ணேன், அதுல வந்து ஒரு பாட்டு சக்கரவள்ளி கிழங்குன்னு ஒரு பாட்டு போனேன் சார். அப்ப பெரிய ஹிட் சக்கரவள்ளி கிழங்கு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட், வித்தியாசமான டைட்டிலா இருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடைய எனது வாழ்த்துக்களையும் சேர்த்துக்கொண்டு நன்றி, வணக்கம். வெற்றி மகான்களா உட்கார்ந்துருக்காங்க. இவங்க முன்னாடி நான் எப்படி பேசுறது, என்ன நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு எனக்கு. ஆனா இவங்க முன்னாடி ஆக்சுவலா நான் திரைப்படத்தை பொறுத்தவரை நான் இவங்க முன்னாடி ஒரு குழந்தை. நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு பேசுறதுக்கு இதை விட்ட வேற சந்தர்ப்பம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்க எல்லாம் ஒரு வெற்றி ஜாம்பவான் சார்களுக்கு எனக்கு பேர் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த அளவுக்கு இல்லை. இப்பதான் உள்ள வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லணும் ஆக்சுவலா. ஸோ இங்க வந்து எங்களை வாழ்த்துறதுக்கு வந்து எல்லாருக்குமே சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லா சார்பும் நான் உங்களை சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படத்துல என்னோட பேர் ஸ்ரீ, உண்மையா பேர் பாலாஜி. இந்த படத்துல என்னோட பேர் ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் சகா சாரை நான் மீட் பண்ணேன். சகா சார் வந்து எனக்கு நல்லா தெரியும், என்னோட நண்பர் ஆக்சுவலா. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பண்ணப்போ சொன்னாரு, உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்காக எனக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாரு. ஸோ அதுக்கு சகாயன் சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் போட்ட மணி சர்மா சார். ஸோ இந்த படத்துல எல்லாருமே எல்லா டெக்னீஷியனும் சொல்ல போனா எல்லாருமே எங்களுக்கு குரு மாதிரி. எல்லாருமே நிறைய படம் பண்ணியிருக்காங்க, 100, 200, 300 படம் மேல பண்ணவங்க. ஸோ இவங்கதான் எங்களோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு கிடைச்சதுன்றது வந்து ஒரு கடவுளோட கிருபை தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் காடுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னால் பேச முடியலைங்க. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். I'm playing one of the lead character in this with Sri Garu, and I want to thank my director Sega sir. He has given me a wonderful character to play with on, and thanks to my producers Raju Garu and Radhakrishna Garu and Murugan sir. They really helped me out to do good work, and they have given two good technicians. Not good only, they are great technicians. One is musical musician Mani Sharma sir, and Nandi Award winner, 5 times Nandi Award winner for cinematography PRK Raju sir. I am very grateful to work with them, and really thanks to my entire crew, and thanks to media. Please support us, and music is really good. You will listen to them, and when picture is out, you will definitely enjoy it. Thank you, thanks a lot. Ellarkum namaskaram. Good evening everybody. So I am very happy I got this opportunity, and I special thanks to my director. He is believing me and giving this role, and thanks to my producer Radhakrishna ji and Murugan ji and my cameraman sir. I thanks to everyone, and I am very happy. So this movie is totally entertainment movie, so definitely everyone enjoy this movie, and
special thanks the legend Manish Sharma ji. He's given wonderful songs. Thanks to everyone who has attended these occasions. So thank you so much. I hope enjoy this movie and this audio. Thank you. എനിക്ക് തമിഴ് ശരിക്കും അറിയില്ല, അതുകൊണ്ട് തന്നെ മലയാളത്തിൽ പറയാം. ഈ സിനിമ, എല്ലാ സിനിമയും ഒരു മെസ്സേജ് ഉണ്ടാവും, പബ്ലിക്കിന് നൽകുന്നതിന് ഒരു മെസ്സേജ് ഉണ്ടാവും. ഈ സിനിമയിൽ മെസ്സേജ് ഉണ്ട്. വളരെ നല്ല മൂവിയാണ്. സ്റ്റാർ വാർ കമ്പനിക്കൊപ്പം ഞങ്ങളും ഈ പടം കേരളത്തിൽ ഡിസ്ട്രിബ്യൂഷൻ എടുത്തിട്ടുള്ളതാണ്. നിങ്ങളെല്ലാവരും ഈ പടം കാണണം. അത് മാത്രമല്ല, നിങ്ങൾ മാത്രം കണ്ടാൽ പോരാ, നിങ്ങളുടെ കുടുംബക്കാരും. എനിക്കറിയാം, മലയാളത്തെ അപേക്ഷിച്ച് തമിഴിൽ ഒരു പ്രാവശ്യം മാത്രമല്ല പല പ്രാവശ്യം പടം ഇഷ്ടപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ 1, 2, 3 പ്രാവശ്യവും കാണുന്ന ആളുകളാണ്. അതുപോലെ തന്നെ മലയാളികളുടെയും ആ ശീലം മാറി വരികയാണെന്നുള്ളതാണ് ഞങ്ങൾ മനസ്സിലാക്കിയിട്ടുള്ളത്. എന്തായാലും ഞാൻ പറഞ്ഞത് നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും നല്ല മനസ്സിലായിട്ടില്ല എന്നും എനിക്കറിയാം. എന്തായാലും ഈ പടം 100 ദിവസം ഓടട്ടെ എന്ന് ആശംസിച്ചു നിർത്തുന്നു. എല്ലാവർക്കും നന്ദി, നമസ്കാരം. ஓவர் பில்டப்பே பயமா இருக்கேன். மேடையில் அமர்ந்துள்ள மரியாதைக்குரிய வி.சி. குருநாதன் சார் அவர்களே, இயக்குனர் பவித்ரன் அவர்களே, இஞ்சி மரப்பா படத்தின் படக்குழுவினர்களே, தயாரிப்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, முருகன் அவர்களே, இயக்குனர் சகா அவர்களே, இன்னைக்கு காலையிலிருந்து எல்லா ஃபங்க்ஷனையும் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கிற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இனியவர்களே, புகைப்பட கலைஞர்களே, என்ன சொல்லலையேன்னு பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு புகைப்பட கலைஞர்கள் நல்லா ஜாலியா இருக்காங்க. ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரி ஹீரோயினி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வீடியோ கேமராவும் ஒரு 15 ஸ்டில் கேமராவும் இங்க வந்து ஹீரோயினியை வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இஞ்சி மரப்பாங்கிறது இப்ப தொகுப்பாளை நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இந்த ஜெனரேஷனோட இஞ்சி மரப்பா முடிஞ்சிடும், அது நாளைக்கு உலகம் அழிகிற மாதிரி சொன்னாங்க. நாங்க எப்பயுமே இஞ்சி மரப்பா சாப்பிட்டுட்டு இருப்போம். வில்லேஜில் இன்னைக்கு அதை வித்துட்டு தான் இருக்கிறாங்க. அது கூட இந்த தலைமுறையோட முடிஞ்சிட மாதிரி சொல்லக்கூடாது. அடுத்த தலைமுறையில், அதுக்கு அடுத்த தலைமுறை, தொடர்ந்து தலைமுறைகள் சாப்பிட்டுட்டே இருக்கும். இஞ்சி மரப்பாங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு எல்லா கடையிலும் வித்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ், அதாவது இஞ்சி மரப்போட ஆடியோ ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லாங்குவேஜுக்காரங்க தான் மேடையில் இல்லை. தமிழ் இருக்காங்க, தெலுங்கு இருக்காங்க, மலையாளம் இருக்காங்க. இன்னொரு லாங்குவேஜ் இருந்தா சவுத் இந்தியா ஃபுல்லா சேர்ந்த ஒரு படமா இருந்திருக்கும். ஸோ மலையாளம் வந்தாச்சு, தெலுங்கு வந்தாச்சு, தமிழ்ல இங்க வந்துட்டாங்க. இல்ல, அந்த அம்மா கிட்ட கேட்டேன், நான் வந்து ஹைதராபாத்ல இருந்து வந்தேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் ஏற்கனவே எல்லாம் விசாரிச்சேன். பெண்கள்னா முதல்ல விசாரிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி என் ஒய்ஃபு கிட்டே அப்படிதான் பேசுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒய்ஃப் வச்சுட்டு போகும்போது சைட் அடிச்சோம்னா இவர் எப்பயுமே இப்படிதான் நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம எங்க வேணாலும் மீட்டு வரலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த டெக்னிக் நமக்கு தெரியும். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கைத்தறி வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பவித்ரன் சார் வந்து எந்த ஒரு இளைஞர்களையும் நல்ல ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் டைரக்டர் இருந்தாலும் எப்ப கூப்பிட்டாலும் வந்து வாழ்த்துவாரு. அதே மாதிரிதான் குருநாதன் சார். ஏன்னா இவங்க இப்ப நிறைய அங்க ஆளுங்களே சொல்லுவாங்க, என்னங்க இவங்களே வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னாங்க முதல்ல. பட் அவங்க இப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க தான் வந்து கரெக்டா வாழ்த்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு பேரை இப்ப மேடையில் இருக்க அத்தனை பேருக்குமே வந்து சால்வு அனுப்பிச்சாங்க. இந்த இவ்வளவு பேரை ஒருங்கிணைத்த இவ்வளவு மீடியாக்களை கூப்பிட்ட பிஆர்ஓ வந்து நீங்க எப்பயுமே மறந்துடுறீங்க மேடையில் இருக்கிறவங்க. சோ இந்த படத்தோட பிஆர்ஓ மௌனமொழி அவர்களுக்கு வி.சி. குருநாதன் அவர்களை சால்வு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடுவுலதான் இருக்கணும்லாம் இல்ல சார், ஸ்டேஜுக்கும் வரலாம். அப்படி இல்லைங்க சார். ஒரு படம் பார்க்கும் போது நம்ம கடைசியில டைரக்டர் கார்டு தான் பாக்குறோம். அது மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மௌன ரவி தான் இப்ப டைரக்டர் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீடு சாங் போயிட்டே இருந்தது. ஸோ இந்த படத்துல வந்து தயாரிப்பாளர் தன்னோட மகனை அடிக்க வச்சிருக்கிறாரு. வழக்கமா ப்ரொடியூசருங்க வந்து மார்க்கெட்ல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு தேடி பிடிச்சி இன்னொருத்தன் 10 லட்ச ரூபா கொடுத்தா நான் 5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி சம்பளத்தை ஏற்றி
ஹீரோக்களோட சம்பளத்தை ஏத்திட்டு கடைசியில் இவங்க இறங்கிடுவாங்க. அதனால அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அடுத்தவனுக்கு காசு கொடுத்து நடிக்கிறது நம்ம பையனை நடிக்க வச்சிருவோம், ஹீரோ ஆக்கிட்டாரு. ஸோ அந்த நல்ல எண்ணத்துக்கு அதே மாதிரி பையனும் நல்லா தெளிவா இருக்கிறாரு. ஸோ இந்த டைரக்டர் வந்து சகா ப்ரொடியூசருக்கு ஏற்ற டைரக்டரா இருக்கிறாரு. பேர் கூட பாருங்க, நம்ம சாமியை கும்பிடும் போது ஓம் கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணான்னு கூப்பிடுவோம். அந்த ஸ்ரீ கிருஷ்ணா கூட பிரிச்சு ஸ்ரீன்னு ஒருத்தருக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஒருத்தர் வச்சு அப்படி பட்ஜெட்ல கொண்டு வந்துட்டாரு. ஸோ அதனால அந்த அளவுக்கு படத்துல வந்து ஒரு கவனம் செலுத்திருக்கிறாரு. ஸோ இப்ப வந்து பெரியவங்க வாழ்த்தின பிறகு நம்ம வாழ்த்தும் போது இடையில ரொம்ப நேரம் அறுக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரே ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லிட்டு நான் விடைபெறுவேன். ஒரு டாக்டர் கிட்ட ஒரு லேடி வந்து போனாங்க, உடம்பு சரியில்லைன்ட்டு. டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா சொன்னாங்க, டாக்டர் எங்க வீட்டுக்காரர் வெளியில இருக்கிறாரு, கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்க அப்படின்னாங்க. ஏமா நான் அந்த மாதிரி டாக்டர்லாம் கிடையாதுமான்னாரு எடுத்தோடனே அவரு. இல்லை டாக்டர் அப்படின்னா, இல்லம்மா 25 வருஷமா அந்த தொழில் இருக்கேன், நம்ம தப்புன்னு இப்படி உங்க வீட்டுக்காரர் உள்ள கூப்பிடுன்னு சொல்லிட்டியே அப்படின்னாங்க. இல்லை டாக்டர் நீங்க நல்லவர், வெளியில உங்க நர்ஸ் அழகா இருக்கு டாக்டர் அப்படின்னு. நன்றி. உங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களை வாழ்த்து வந்தது எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் 4 பாடல் இருக்கு, எல்லாமே பெரிய டெக்னீஷியன், எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கணும், பத்திரிக்காரங்க மீடியாக்காரங்க இதில் எங்களுக்கு உதவி பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பெயர் முருகன். இந்த படத்தில் வந்து சாய் முருகனா வந்து ஒரு காமெடியின் அறிமுகமாயிருக்கேன். இந்த இஞ்சி மரப்பாங்கிற படத்தை இசை அண்ட் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் திரையுலக சாம்பவான்களே, பத்திரிகை நண்பர்களே, உறவினர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தினுடைய ஹீரோ சகோதரர் ஸ்ரீ அவர்களே, ஹீரோயினி சோனி செரிஸ்டா மற்றும் நெல்லை சிவா சார், மறைந்த நண்பர் சிட்டிபாபு சார், லொல்லு சோபா மனோகர் சார், இவங்களோட சேர்ந்து நானும் காமெடியான அறிமுகமாயிருக்கேன். இந்த படத்துடைய டைரக்டர் நண்பர் சகாயராஜ் வந்து இந்த படத்தை வந்து அருமையா பண்ணியிருக்காரு. எப்படின்னா இப்போ உள்ள யங் ஸ்டேஜுக்கு, குறிப்பா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு ரொம்ப விருந்தாகும். ஏன்னா யங் ஸ்டேஜ் உடைய நாடி நரம்புகள்லாம் அவர் என்னமோ வைத்தியம் பார்த்தது மாதிரி அருமையா எடுத்து இந்த படத்தை நல்ல ஒரு முழுக்க ஒரு காமெடி படமா உருவாக்கியிருக்காரு. இதை வந்து நாங்க வந்து ஹைதராபாத், வைசாக்கு, காக்கிநாடா, யானம், பாண்டிச்சேரி, சென்னை போன்ற இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். 56 நாள் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்த, குறைஞ்ச பட்ஜெட்ல நல்ல ஊழியர்களுக்கு பண்ணி கொடுத்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ராஜு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். படம் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. மணி சர்மா மியூசிக்ல 4 பாட்டுமே அருமையா கொடுத்திருக்காரு. பாடல்கள் வந்து யுகபாரதி சார் வந்து 4 பாட்டுமே இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்தவாறு சூப்பரா 4 பாடலுமே எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நந்தி அவார்டு வாங்கின மிகப்பெரிய கேமராமேன் PRK ராஜு வந்து இந்த படத்துல வந்து ஒளிப்பதிவாளரா வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. சொர்ணா மேடம் வந்து டான்ஸ் மாஸ்டர் சொர்ணா மேடம், சண்டை பயிற்சி வந்து நந்து சார், எல்லாமே வந்து ஒரு டீமா நல்ல ஒத்துழைப்போட நல்லா பண்ணியிருக்கோம். செகண்ட் ஹீரோவை பண்ண கிருஷ்ணா சார் வந்து அருமையா பண்ணியிருக்காரு. இது போக டான்ஸும் கலக்கியிருக்காரு. இந்த படம் நல்ல ஒரு வெற்றி படமா அமையும் சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை இது பண்ணி நன்றி வணக்கம். ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், இங்கு வந்திருக்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த தயாரிப்பாளர்கள் திரு AP ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் திரு முருகன் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த மேடையில் இந்த படத்தை உருவாக்க முழு காரணமா இருந்த எங்க எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு BR ராஜு சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இஞ்சி மரப்பா இந்த படத்தோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி காமெடி, சென்டிமெண்ட், லவ், ஆக்ஷன் எல்லாம் கலந்து ஒரு கலவையா இதை மசாலாவை உருவாக்கியிருக்கோம். அதுதான் இந்த டைட்டில் இஞ்சி மரப்பான்னு பேர் வச்சிருக்கோம். இதுல 4 பாடல்கள் மணி சர்மா சார் இசையமைச்சிருக்காரு. ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு உயிரோட்டமான பின்னணி இசையை கொடுத்திருக்காரு. யுகபாரதி சார் பாடல்கள் எழுதியிருக்காரு. யுகபாரதி சாருக்கு அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா அவரோட வரிகள் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி.
அடுத்து இந்த படத்தோட பேக் போன் சொல்லணும்னா அது வந்து எங்க ஒளிப்பதிவாளர் சாதாரண ஆள் இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவர் கூட ஒர்க் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழியில பண்ணி பல அவார்டுகளை வாங்கியிருக்காரு. எங்களுக்காக ஒவ்வொரு ஷாட்டையும் ஒரு பெயிண்டிங் மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல நான் கடன்பட்டிருக்கேன். அப்போ இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு எங்க படத்தோட ஹீரோ ஸ்ரீ, அவரு சாதாரணமா வரல, வரும்போதே ஒரு ப்ரிப்பேராக தான் வந்திருக்காரு. காமெடி, ஆக்ஷன், டான்ஸு, ஆக்டிங் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முறையாக கற்றுக்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. ஒரு விஷயத்த சொன்னா இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கு. ஒரு விஷயம் சொன்னா உள்வாங்கி நல்லா சிறப்பாக பண்ணக்கூடிய இது அவர்கிட்ட இருக்கு. ஸோ அது நம்ம ரொம்ப எங்க படம் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. அப்புறம் இந்த படத்துல சோனி சரிஷா ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் பேசுற மாதிரி கொஞ்சம் நடிச்சிருப்பாங்க. கிருஷ்ணா பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையணும். எங்க தயாரிப்பாளர்கள் இந்த படம் மூலயமா நல்ல பலனடைஞ்சு மேலும் பல படங்களை தயாரித்து என்னை போன்ற புதிய இயக்குநர்களை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இங்குமரப்பா படத்துடைய சிடி ரிலீஸ் அடி கழிக்கிறோம். சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்ன டேலண்ட் இருக்கு எல்லாமே அவங்க எனக்கு சொல்லி புரிய வச்சு, ஸோ நான் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஃபுல் என்கரேஜ்மெண்ட். நான் படித்த ஸ்கூல் ஆகட்டும், நான் படித்த காலேஜ் ஆகட்டும், ஸோ நான் வேலை செஞ்ச இடமாகட்டும், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்.